ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நம்ம பரணி தீபம் வைப்போம். புதன்கிழமை காலையில் கார்த்திகை, அதனால் செவ்வாய்க்கிழமை நேரமே எந்திரிச்சாச்சு. அன்றைக்கி டே 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. 4 மணிக்கே எந்திரிச்சு வாசலெல்லாம் கழுவி விட்டுட்டு கூட்டிகிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். வெளியில் கிளைமேட் மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. லைட்டாக தூர்ந்துச்சு, அதுக்கப்புறமா மழை வரலை. உங்கள் ஊரில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வாசல் பெருக்கி கோலம் போட்டு முடித்தாச்சு. நான் காலையிலேயே வாசலில் தீபம் ஏற்றிருந்தேன். நம்ம ஈவினிங் போல் தான் பரணி தீபம் ஏற்றுவோம்ல, அதனால் நம்ம காலையில் வாசலில் மட்டும் எப்போதும் போல் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் விளக்கேற்றியாச்சு. வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நான் அன்றைக்கி துளசி பூஜையும் பண்ணியிருந்தேன். எப்பயுமே சாமிக்கிட்ட இருக்கிற தண்ணியை எடுத்து தாங்க நாங்கள் துளசிக்கு ஊற்றிடுவேன். அடுத்து துளசிக்கும் விளக்கேற்றி சாம்பிராணி போட்டாச்சு. நம்ம விளக்கேற்றிட்டாலேயே சாம்பிராணி கண்டிப்பாக நம்ம போடணும். நான் சாம்பிராணி போடுறதுக்குள்ளே நல்லா விடிஞ்சிருச்சு. கிளைமேட்டுக்கு காலையில் எந்திரிச்சு குளிக்கிறது ஒரே குளிராக இருந்தாலும் குளித்ததுக்கப்புறம் நல்லாவே எனர்ஜியாக இருந்துச்சுங்க. அடுத்தது நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சிடலாம். கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணுவேன். ஆனால் வாரம் பூரா என்னால் பண்ண முடியலனாலும் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விசேஷ நாள் இந்த டைமிங்கில் மட்டுமாவது நம்ம பூஜை பண்ணிக்கலாம். நான் அப்படி தாங்க பண்ணுவேன். நம்ம ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாரி கண்டிப்பாக நம்ம காலையில் தலை குளிக்கலாம். அப்படி இல்லைனா கூட குளிக்காமல் முகம் கழுவிட்டு கூட நம்ம ஏற்றலாம். பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்ல வீடே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜைலாம் பண்ணிவிட்டு கடைசியாக போகிற இடம் கிச்சன் தாங்க. காலையிலே டிஃபன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே டீ போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டீ குடித்தா தான் நமக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், அதனால் போட்டுட்ருந்தேன். நான் காலையிலே பால் ஊற்றி டீ போட மாட்டேன், பிளாக் டீ தாங்க போடுவேன். அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிளாக் டீ போடுறதுக்கு கொஞ்சம் டீ தூள், ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, ஒரு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டுலாம். கொதிச்சதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறது பிடிக்கலனா நீங்கள் ஜீனியும் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி டீ தூள் சேர்க்க பிடிக்கலனா காப்பி தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட லெமன் இருந்துச்சுன்னா ஹாஃப் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் சும்மாவே வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதுவுமே குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா லைட்டாக ஒரு ஃபீல் ஆகும் இதை குடித்ததுக்கப்புறம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் எத்தனை பேர் பிளாக் டீ குடிப்பீங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி நான் போடுவேன். ஒரு நாளைக்கு 4-5 டைம்னாவது பிளாக் டீ போட்டு குடிச்சிருவேன். வெளியில் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. என் பையன் பிளாக் டீ எடுத்துகிட்டு வெளில ஓடிட்டான். அவ்வளோதாங்க, இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.